அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும், அதாவது ஜோதிட குருமார்களையும் ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் கணபதி நமக. மூஷிக வாகன மோதக ஹஸ்தே ஷாமல கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்துதே. ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பெற்ற ராகுவே கேத்துவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். ஜோதிட டிப்ஸை சொல்வதற்கு தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஜோதிட சிரோர்மணி முருக விஜயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். முருக விஜயா மேம், ஜோதிட டிப்ஸ் சொல்லலாம். நன்றிங்க மேடம். அனைவருக்கும், அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே சரணம். நம்ம ஜோதிடத்துல ஒரு டிப்ஸ் என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு கர்மா, கழியாத கர்மான்னு இருக்கும். அந்த கர்மா கழியறதுக்கு அன்னதானம் செஞ்சா எப்பேற்பட்ட கர்மாவும் கழியும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஏழைங்க அன்னதானம் பண்ண முடியாதவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, பச்சரிசி இருக்குல்ல, அதை பொடி செய்து அதுல சர்க்கரையோ அல்ல வெல்லமோ கலந்து எறும்பு புத்துகளுக்கு நம்ம உணவா தினம் தினம் போட்டுட்டு வர நம்மளுக்கு கர்மா களையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம்மா. அடுத்தது நமது தேசிய ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறும் வரவேற்புரை. அதாவது இன்று, அதாவது ஒவ்வொரு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குருமார்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளை ஜோதிட கலை நுணுக்கங்களையும் தங்களுடைய அனுபவங்களையும் சூட்சுமங்களையும் மற்றும் நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களாகட்டும், அதற்கு பரிகாரமாகட்டும், இப்படி ஒவ்வொன்றையுமே நமக்கு உபயோகமான வகையில பல பேரும் பல முறையில சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையிலையும் பாத்தீங்க என்ன அப்படின்னா, இன்று நமக்கு நமக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்ட ஆஸ்ட்ரோ கே சுவாமிநாதன் எம்எஸ்சி ஐயா அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார். அவரை அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் அவரை தன்னுடைய உரையை நிகழ்த்துவதற்கு முன்பாக அவரை பற்றிய சிறு குறிப்பை இங்கு பதிவிடுகிறேன். அதாவது இவருடைய தாயார் அப்படின்னு பார்த்தோம்னா கே யசோதா அம்மாள் ஆவார்கள். இவருடைய தந்தையார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் கே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர்கள் இவர் குருஜி அப்படிங்கும் போது பார்த்தோம்னா திரு கருணாகரன் ஐயா அவர்களும் திரு இளங்கோவன் ஐயா அவர்களும் அப்படிங்கிறது இன்றைய தலைப்புக்கு ஏற்ற வகையில் இவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த குருமார்களிடம்தான் ஐயா அவர்கள் திருமண பொருத்தம் அப்படிங்கிற அந்த ஜோதிட கலையை பயின்றுள்ளார். அது மட்டும் அல்லாது திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்களிடமும் திரு செங்குட்டு வேலன் ஐயா அவர்களிடமும் திரு தென்னரசு ஐயா அவர்களிடமும் திரு டி ஆர் கோப் ஐயா அவர்களிடமும் திரு யோகி முருகன் ஐயா அவர்களிடமும் பலதரப்பட்ட ஜோதிட கலையை இவர் பயின்றுள்ளார். மேலும் இவர் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இது இவருடைய கலை அப்படின்னு சொல்ல முடியாது. கோயம்புத்தூர் உள்ள கற்பகம் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி பட்டத்தையும் பயின்றுள்ளார். அது மட்டும் அல்லாது இந்த ஜோதிட கலையை சார்ந்த தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் டிப்ளமா இன் ஆஸ்ட்ரோ என்ற பட்டத்தையும் பெற்று சிறப்பு பெற்று வந்திருக்கிறார். ஸோ இத்தகைய சிறப்பு வந்த ஐயா அவர்கள் நம்மிடையே பாத்தீங்க அப்படின்னா திருமண பொருத்தம் புதிய பார்வை என்ற தலைப்புல பேச வந்திருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா எத்தனையோ ஜோதிடர்கள் மூலமாக திருமண பொருத்தம் பார்த்தாலும் ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா அது நல்லதாக நடக்குது, இல்ல கொஞ்ச நாள்லயே டிவோர்ஸாவும் போய்கிட்டு எல்லாம்
இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த திருமணத்துல வந்து எந்த வகையில வந்து நம்ம பொருத்தம் பார்த்தாலும் ஏதோ ஒரு குறைபாடுகள் அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட ஆகட்டும், இந்த இருக்கக்கூடிய இளஞ்சோடிகள்கிட்ட வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த வகையில வந்து இப்ப அந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு புதிய பார்வை, புதிய கண்ணோட்டத்துல தன்னுடைய கருத்துக்களை வந்து ஐயா வந்து நம்மளுடைய பகிர்ந்து இருக்கிறார். ஸோ அந்த வகையில வந்து நம்மளுடைய கும்பகோணத்தை பூர்வமாக கொண்ட சென்னையில் வசிக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ கே சுவாமிநாதன் ஐயா அவர்களை இன்றைய சிறப்பு உரையாக திருமண பொருத்தம் புதிய பார்வை என்ற தலைப்பில் பேசும்படி உங்கள் அனைவர் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா அவர்களே. ஐயா, நீங்கள் சிறப்புரையாற்றலாம். ஓகே. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. மஞ்சுளா மேடம்க்கு நன்றி, தேசிய தலைவர் கூட்டணி தலைவி கனகாம்பாள் மேடம்க்கு நன்றி, குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான நன்றிகள் சொல்லிக்கிறேன். பொதுவாக என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க, அதனால பெருசாக நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு தேடல் இருந்தது, ஒரு தேடல் வந்து திருமண பொருத்தத்தில் எப்படி போகலாம் அப்படின்னு நிறையா விதமான ஃபார்மட்ஸ் இருந்தது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சுமதி மேடம் வந்து சொன்னாங்க, ஏதோ ஒரு ஃபார்மெட் நம்ம போடணும், இப்போ 10 பொருத்தத்துக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்கு, அதில் நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது தேடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஃபார்மெட்டு கருணாகரன் ஐயாக்கிட்ட இருந்து இந்த ஃபார்மெட் கிடைச்சது. அதுக்கப்புறம் அதை எப்படி பில்டப் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இளங்கோ ஐயாக்கிட்ட வந்து இந்த ஆயுள் சம்பந்தமான ஒரு ஃபார்மெட் கிடைச்சது, மற்ற விதிகளும் அவர்கிட்ட கிடைச்சது. ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்மெட் போட்டேன், சிம்பிளான ஃபார்மெட், அதாவது ரொம்ப கஷ்டம் இல்லாம லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். வேற மற்ற பொருத்தங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விதத்துல நம்ம விதிகளை ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல இதுக்கு முன்னாடி அதுக்கு வரணும், அதுக்கு முன்னாடி இது, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா. அதெல்லாம் இல்லாம ரொம்ப ரொம்ப சிம்பிளா லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம போயிடலாம். ஓகே. நமக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன கவர் பண்ண போறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். சிம்பிளான விஷயம் தான், ரொம்ப காம்ப்ளிகேஷனா இல்லை. என் பேர் வந்து சுவாமிநாதன், என் நம்பர் வந்து 9952960524. யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அது இல்லாமல் கடந்த 2 வருஷமா திருமண பொருத்தம் சார்ந்த வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 2024 ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன், இப்போ 2026 ஜனவரி முடிஞ்சிருச்சு, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுதான் என்னோட பற்றி ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். நம்ம கான்செப்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப ரொம்ப அதிகமாக உள்ள போய் பார்க்கணுன்றது இல்லை, சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு லக்ன பொருத்தம் பார்க்கணும். முதல்ல 2 பேருக்கும் லக்னம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் ராசி பொருத்தம் பார்க்கணும். இந்த ராசி பொருத்தம் பார்க்கும்போதே நம்ம நட்சத்திர பொருத்தத்தையும் பார்த்துருவோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஆயுள் பொருத்தம் பார்க்கணும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுளை எல்லாரும் விட்டுடுறாங்க, ஆயுளை விட்டுட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும்போது அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் இல்லையா. அந்த ஆயுள் பொருத்தம் சிம்பிளாக எப்படி பார்க்கணும், ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் இல்லாமல். இந்த ஆயுள் பொருத்தம் ஒன்லி ஃபார் மேரேஜுக்காக மட்டும்தான். நம்ம வந்து ஆயுள் பொருத்தம் டீட்டெயில்டாக ஒருத்தரோட ஆயுள் எப்படி இருக்குது, இல்லை ஆயுள் எப்போ ஏதாவதுன்றது மாதிரி இல்லாமல் ஆயுளை சிம்பிளாக பார்க்கறதுக்கு இந்த விதிகள் என்னன்றதை பார்க்குறோம். இது இல்லாமல் அடுத்தது செவ்வாய் பலமா பலவீனமா அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே செவ்வாய் பலமா பலவீனமான்னு பார்க்குறோம், செவ்வாய் தோஷமா எடுக்கலை. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு தோஷத்துக்கு இன்னொரு தோஷத்தை இணைக்கிறோம் அப்படின்னு வரோம் இல்லையா. அந்த மாதிரி கான்செப்ட் இங்கே கொண்டு வரல. ஏன்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதுக்கு விதிவிலக்குகள் நிறையா இருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம். ரிஷப லக்னம் 12ல் செவ்வாய், 12ல் செவ்வாய் ஆட்சியாக இருக்காரு. அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு 12ல் செவ்வாய் உச்சமாக இருக்கார். இவங்க 2 பேரையும் இணைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இணைச்சிருக்காங்க, இணைச்சிட்டு அது ஃபெயிலியரும் ஆயிருக்கு. ஏன் இணைச்சா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது நம்ம ஜோதிடர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது செவ்வாய் அயனசயன சுகத்துல 2 பேருக்குமே இருக்கும்போது அது அயனசயன சுகத்தை பாதிக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இங்க செவ்வாய் பலமா பலவீனமா அப்படின்றத நம்ம பார்க்கறது நல்லதே தவிர செவ்வாய் தோஷத்துக்கு தோஷத்தை இணைக்கணுமா அப்படின்றது அந்த கான்செப்டுக்கு நான் உள்ள போல. இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, அதை விட இது நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இது இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா திரிகோண சம்பந்தம்ன்றது பெருசா ஒன்றும் இல்லை. 1, 5, 9 இதை வந்து ஆயுள் பாவமாக எடுத்துக்கிறேன். ஆயுள் பாவம் எடுத்துக்கிறேன். 2, 6, 10ன்றது வருமான பாவம், அந்த டைப்ல போகிறோம். 3, 6, 10ன்றது திரிகோண திருமண சம்பந்தமான சிந்தனை பாவம்னு சொல்றோம். அதை வந்து நம்ம காம திரிகோணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த டைப்லையும் எடுத்துக்கலாம்.
நாலாவது வந்து 4, 8, 12 இந்த பாவங்களை இணைக்கிறோம். ஓகே, இதுல எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம், எந்தெந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ 1, 5, 9ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். 1ல வந்து இப்போ சூரியன் இருக்கு, 2 பேருக்குமே 1ல சூரியன் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இல்ல 5ல சூரியன் இருக்கு, 2 பேருக்குமே 5ல சூரியன் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இந்த மாதிரி 1, 5, 9க்கு தனியா எடுக்கிறோம். அந்த சூரியன் இருக்கும்போது வேற என்னென்ன கிரகங்கள் இருக்கக்கூடாது? இப்போ ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு, இன்னொருத்தருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தருக்கு சூரியன் இருக்கா, இன்னொருத்தருக்கு கண்டிப்பா சூரியன் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, கேது இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி என்னென்ன கிரகங்கள் அந்த கட்டத்துல ஒருத்தருக்கு இருந்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது, அது இல்லாம பாக்குறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றோம். இது இல்லாம ஒரு 40, 50 துணை விதிகள் இருக்கு. அதாவது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச துணை விதிகள் பார்க்கும்போது 2ஆம் இடம் கட்டக்கூடாது, 7ஆம் இடம் கட்டிருக்க கூடாது அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லையா. இது இல்லாம மற்ற எக்ஸ்ட்ரா விதிகள், இந்த இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, இல்ல இந்த திருமணம் பிரச்சனையை கொடுக்குமா, அதில் டிலேடு திருமணமா, எப்ப திருமணம் நடக்கும், அந்த மாதிரி ஒரு 40, 50 விதிகள் இருக்கு. இந்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈஸியா திருமணம் பொருத்தம் பாடலாம் அப்படின்றதுதான் இந்த விதியோட, இந்த டெம்ப்ளேட்டோட சிம்பிளான விஷயம். இதுல ஒரு 2 பேஜ் தான் டெம்ப்ளேட் போட்டிருக்கேன். அதாவது 2 பேருக்கும் லக்னம் சார்ட் போட்டுறோம். சார்ட்டு கீழே லக்னம், ராசி, ஆண், பெண் அப்படின்னு போட்டுறோம். இதை அப்படியே எழுதிட்டு வரோம். சிம்பிளா ஒரு 2 பேஜுக்குள்ள நாம இதை முடிச்சிடலாம். அதாவது திரும்ப கொஞ்சம் இதை வந்து ஒரு 25 ஜாதகங்கள் ஒன்னா இருக்கிறவங்க ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணிட்டு, ஒரு 25 ஜாதகங்கள் பிரிஞ்சவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை நம்ம ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். ஓகே ஓகே, இப்போ நாம விதிக்கு ஃபார்மலான கிளாஸுக்குள்ள போயிடலாம். நன்றி. ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, இப்ப சிம்பிளா ஓகே, கொஞ்சம் சிம்பிளான கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கிரகம் அல்லது ஒரு பாவம் ஒருத்தருக்கு கெட்டு இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு அது கெடக்கூடாது. அவ்வளவுதான். இதுதான் வந்து அடிநாதம். அதாவது எல்லா ரூல் நம்ம வந்து பேசக்கூடிய, இப்ப ராசி பார்த்திருக்கோம், லக்னம் பார்த்திருக்கோம், செவ்வாய் பார்த்திருக்கோம், ஆயுள் பார்க்கிறோம். இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு கிரகமோ ஒரு பாவமோ கெட்டு இருந்தால் அடுத்தவருக்கு அந்த கிரகம் அல்லது பாவம் கெடக்கூடாது அப்படிங்கிறது தான் சிம்பிளான விஷயம். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராகு கேதுவோட சேர்ந்த கிரகம் மற்றவங்களுக்கு, ராகு கேதுவால் கெட்டதுன்னு எடுத்துக்கலாம், ராகு கேது சேர்ந்த கிரகம் அடுத்த ஜாதகத்துல அந்த சேர்க்கை இருக்கக்கூடாது. இதுதான் வந்து 2வது ரூல். இந்த 2 ரூலை வச்சுக்கிட்டு தான் நம்ம மற்ற எல்லாத்தையுமே பில் பண்ணிட்டு போறோம். இப்போ ஏன் வந்து ஒருத்தருக்கு கிரகம் கெட்டிருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு கிரகம் கெடக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, உதாரணத்துக்கு ஒரு செவ்வாய், ஏன் ஒருவருக்கு செவ்வாய் கெட்டிருந்தா மற்றவருக்கு கெடக்கூடாது, 2 பேருக்குமே கெட்டிருந்தா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நம்ம எப்படி எடுக்கிறோம், செவ்வாய் மாங்கல்யக்காரகன் சொல்றோம் இல்லையா. மாங்கல்யக்காரகன்றது ஒரு பக்கம், அது மங்களக்காரகன் சொல்லலாம், மங்களக்காரகன் கெடக்கூடாது, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பொதுவா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செவ்வாய் கடனுக்கும் அதிபதி. இப்ப 2 பேருக்குமே செவ்வாய் கெட்டு இருந்ததுன்னா இவங்களுக்கு லைஃப் லாங் கடன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம இங்க பாக்குறோம். அதனால இவங்களுக்கு செவ்வாய் கெடக்கூடாது. ஸோ ஒருத்தருக்கு கெட்டு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 8ஆம் இடம் ஒருத்தருக்கு கெட்டிருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஓகே, 8ஆம் இடம் கெடக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன் கெடக்கூடாதுன்னு சொல்றோம்? 8ஆம் பாவம் கெட்டுச்சுன்னா மாங்கல்ய ஸ்தானம், அதுதான் நம்ம கழுத்துல இருக்கக்கூடிய தாலி, அது கெடக்கூடாது. இதுல ஆயுள் பாவம் நல்லா இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்றத சொல்றாங்க இல்லையா. இங்க ஆயுள் பாவம் 2 பேருக்குமே நல்லா இருக்கணும். அப்படி 2 பேருக்கு நல்லா இல்லைனாலும் ஒருத்தருக்கு நல்லா இல்லாம இருந்து இன்னொருத்தருக்கு அங்க நல்லா இருக்கணும். அதான் நம்ம என்ன சொன்னோம், ஒரு கிரகம் அல்லது பாவம் கெட்டு இருந்தால் அடுத்தவருக்கு அந்த கிரகம் பாவம் கெடக்கூடாது. அதேதான் இப்ப 8ஆம் பாவம் ஒருத்தருக்கு கெட்டதுன்னா இன்னொருத்தருக்கு அது நல்லா இருக்கணும். ஓகே, இந்த ஆயுள் பாவம் மாங்கல்ய பாவத்தை தாண்டி 8ஆம் பாவம் ஏன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுதான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம். அது இல்லாம 10ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானம்ன்றது 8ஆம் பாவம். 10ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானம்ன்றது 8ஆம் பாவம். ஸோ ஒருத்தருக்கு நிரந்தரமான தொழில் இருக்கா, ஒருத்தருக்கு நிரந்தரமான வருவாயில் இருக்கா, நிரந்தரமான ப்ராஃபிட் இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கு கண்டிப்பா நமக்கு 8ஆம் இடம் வலுத்து இருக்கணும். யாராவது ஒருத்தருக்காவது வலுத்து இருந்ததுன்னா அவங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாவம் 8ஆம் பாவம். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒண்ணு கெட்டு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய கான்செப்ட். ஓகே, அடுத்து குரு ஒருத்தருக்கு கெட்டிருக்கலாமா கெடக்கூடாது, 2 பேருக்குமே கெடலாமா? ஓகே, பொதுவா குரு கெடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் கெடக்கூடாது? குழந்தைக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாம ஆயுள்
குரு தான். ஏன்னா 12ஆம் இடத்துல நம்ம ஆயுளுக்கு ஆயுள் அயனசனத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றது குரு. அது இல்லாம குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருமே ஒரு ஜாதகத்துல கெடாம இருந்ததுன்னா ஆயுள் வந்து பாத்தீங்கன்னா 100 ஆயுள் சொல்லுது உத்தரகாலாமிருதம். உத்தரகாலாமிருதம் செயல் என்ன சொல்லுதுன்னா குரு, சுக்கிரன், புதன் 3 பேருமே ஒரு ஜாதகத்துல கெடாம இருந்ததுன்னா ஆயுள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதனால குரு கெட்டிருந்தா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும், ஒருத்தருக்கு சுக்கிரன் கெட்டிருந்தா இன்னொருத்தருக்கு நல்லா, அந்த கான்செப்ட்ல நம்ம போறோம். ஸோ ஆயுள் பார்க்கறதுக்கு இந்த 3 வச்சு தான் நம்ம எடுத்துக்கிறோம், புதுசா எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். ஓகே, ஒரு சார்ட் ஒன்று போட்டுக்குங்க. அந்த சார்ட்டுக்கு கிரகங்களை சொல்றேன். அதை சொல்லிட்டு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒரு கிரகம் கெட்டிருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு கெடக்கூடாதுன்னு, இந்த ஜாதகத்தை வச்சுட்டு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துட்டு நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். எல்லாரும் சார்ட் போட்டுங்க. சார்ட் நான் உங்களுக்கு அந்த கிரக அடைவுகளை சொல்லிடுறேன். தயவு செய்து கோமதி மேம் மியூட் போடுங்க, சத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, சார்ட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லக்னத்துல சுக்கிரன், அதாவது மீன லக்னம், லக்னத்துல சுக்கிரன், மேஷத்துல சூரியன் 11 டிகிரி, புதன் 24 டிகிரி, கேது 11 டிகிரி. அதாவது மீன லக்னத்துல சுக்கிரன் 11 டிகிரி, சூரியன் 2ல மேஷத்துல 11 டிகிரி, புதன் 24 டிகிரி, கேது 11 டிகிரி. அடுத்து செவ்வாய் 5ஆம் இடத்துல கடகத்துல 24 டிகிரி. மீன லக்னத்துல சுக்கிரன், 2ல சூரியன், புதன், கேது, 5ல கடகத்துல செவ்வாய், 8ல ராகு, 9ல குரு வக்ரம், 12ல சனி சந்திரன், ஓகே, மறுபடியும் ஒரு கட்டம் சொல்லிடுறேன். லக்னத்துல மீன லக்னத்துல சுக்கிரன், 2ல சூரியன், புதன், கேது, 5ல செவ்வாய், 8ல ராகு, 9ல குரு வக்ரம், 12ல சனி சந்திரன். இதுதான். ஓகே, இப்ப இந்த சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எந்தெந்த கிரகம் கெட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா அடுத்த சார்ட்ல வர்றவங்களுக்கு அந்த கிரகம் கெட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னம் பாவகர்த்தரியில இருக்கு, சுக்கிரனும் அங்க பாவகர்த்தரியில இருக்காரு. சோ வரக்கூடிய ஜாதகத்துல எந்த விதத்திலையும் லக்னம் கெடாமல் இருக்க வேண்டும், லக்னாதிபதியும் கெடாமல் இருக்கணும் அப்படின்றத பாக்குறேன். ஏன்னா இங்க லக்னம் கெட்டிருக்கு. சோ வரக்கூடிய ஜாதகத்துல லக்னம் கெடக்கூடாது, லக்னாதிபதி கெடக்கூடாது. ஓகே, இப்ப 2ஆம் இடம் எடுத்துப்போம். 2ஆம் இடத்துல சூரியன் நம்ம வந்து உச்சமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சூரியன் கேதுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்காரு, 2 பேரும் 11 டிகிரி இருக்காரு பாருங்க. சோ வரக்கூடிய ஜாதகத்துல எந்த விதத்திலையும் சூரியன் பாதிப்படையாமல் இருக்கணும். நம்ம சொன்ன 2வது விதி என்ன சொல்லியிருக்கோம், ராகு கேதுவால பாதிக்கப்பட்ட கிரகம் அடுத்த சார்ட்ல பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஸோ வரக்கூடிய சார்ட்ல எந்த விதத்திலையும் அடுத்த சார்ட்ல சூரியன் பாதிப்படையாமல் இருக்கணும், சூரியன் ராகு கேதுவோட சம்பந்தம் இருக்கக்கூடாது. இதுதான் சிம்பிளான விஷயம். இப்ப 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, 5ல செவ்வாய் நீசமா இருக்கு, இங்க நீசமா அதிநீசத்தை நோக்கி போயிட்டு இருக்கு செவ்வாய், இல்லையா? சோ வரக்கூடிய ஜாதகத்துல எந்த விதத்திலையும் செவ்வாய் பாதிப்படையாமல் இருக்கணும். செவ்வாய் பாதிப்படையாமல் இருக்கணும், சிம்பிளான விதிகள் ஒண்ணும் இல்லை. இப்ப எந்த கிரகமுமே பாதிப்படையாமல்னா அது வந்து 2, 4, 5, 7, 9, 10, 11 இங்க எங்க வேணாலும் லக்னத்துல இருக்கலாம். ஓகே, ஸோ அஸ்தங்கம் அடையாம இருக்கணும், நீசம் அடையாம இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க கான்செப்ட். அஸ்தங்கம் நீசம் அடையாம இருக்கணும். மற்றபடி திதி சுனித்துல இருக்குன்றது கூட நம்ம வந்து ஓரளவுக்கு விட்டு கொடுத்துடலாம், அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்தங்கம் நீசம் அடையாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப இதுதான். ஓகே, இந்த இதுல வந்து அடுத்து பாத்தீங்கன்னா 8ல ராகு இருக்கிறது கெடுதலா இல்லையான்னு பாக்குறோம். 8ல கண்டிப்பா ராகு இருக்கிறது கெடுதல் இல்லை, 8ல ராகு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது விதி. ஓகே, ஏன் 8ல ராகு இருக்கலாம்னா தாம்பத்திய சுகம் நல்லா இருக்கும், 8ல ராகு இருக்கலாம், தாம்பத்திய சுகம் நல்லா, அதனால 8ல ராகு இருக்கலாம். ஓகே, 9ல குரு இருக்குது, ஓகே, 9ல குரு இருக்கிறது ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 12ல இங்க சனி சந்திரன் இருக்கு. ஸோ வரக்கூடிய ஜாதகத்துல
எந்த விதத்திலையும் சனியும் சந்திரனும் பாதிப்படையாமல் நல்லா இருக்கணும். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்னாலே இந்த ஜாதகங்களை பொருத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற நம்ம ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துடலாம். ஓகே, இதுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட். இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது இப்போ நான் அடுத்த சாப்டருக்கு போயிடுறேன். ஓகே, இப்போ பாருங்க, லக்னம். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், லக்னம் வந்து ஒருத்தருக்கு 2 பேர் லக்னம் பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் 2 ஜாதகம் நம்ம கிட்ட வருது, அந்த 2 ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம பொருத்தம் பார்க்குறோம். இப்போ இடையில யாராவது பேசணும்னா, கேள்வி கேட்கணும்னாலும் நீங்க ஏதாவது மியூட் ஆன் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம கடைசியில எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நான் இல்லையா, பேசுறேன். இப்ப நீங்க சொல்றத சொல்லிருங்க. ஓகே நடுவுல பேசினாங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும், எல்லாரும் பேசணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஓகே அதனால நீங்க ஓகே சொல்ற கான்செப்ட் சொல்லிருங்க. சரி நம்ம நிகழ்ச்சி ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேட்டுக்கலாம். ஓகே ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம வந்து 2 ஜாதகம் நம்மகிட்ட வருது. 2 ஜாதகம் வந்தோன்னா அதை எது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னு பார்ப்போம் அப்படின்னா, இந்த நம்ம இப்போ சொன்ன கட்ட பொருத்தத்தை பார்த்துருக்கேன். ஒரு கிரகம் ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்ததுன்னா அடுத்தவங்க ஜாதகத்துல அது நல்லா இருக்கணும். ராகு கேதுவால பாதிக்கப்பட்ட கிரகங்கள் அடுத்த சார்ட்ல ராகு கேதுவால பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், பஞ்ச அங்கங்கள்ல 4 அங்கங்களை பார்த்துருங்க. 4 அதிபதி, கரணம், திதி, திதி, இதை எல்லாத்தையும் பார்த்துருங்க. இதில் யோகம் எல்லாத்தையும் பார்த்துருங்க. இப்போ 4 அதிபதி ஏன் பார்க்கணும், அது இந்த 4 எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம ஒரு 2 ஜாதகத்தை பொருத்தம் போடுறோம். பொருத்தம் போடும்போது கடைசியில ஒரு 50% இல்லை 60% பொருத்தம் தான் இருக்கு. டிசைட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணும்போது இந்த 4 அதிபதிகள் யோகம், கரணம், திதி இது நல்லா இல்லைன்னா கண்டிப்பா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன் 4 அதிபதி நல்லா இருக்கணும், ஒருத்தரோட 4 அதிபதி நல்லா இருந்தா அவங்க சாட்ல ஒரு கிரகம் நல்லா இருக்குன்னே அர்த்தம். ஸோ அந்த 4 அதிபதி அவங்கள எப்படியும் காப்பாத்திடுவார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பா 2 பேருக்கு அந்த யாருக்காவது ஒருத்தருக்கு 4 அதிபதி நல்லா இருக்கணும், இல்லை 2 பேருக்குமே நல்லா இருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். அதே மாதிரிதான் திதி சூன்யமும். திதி சூன்யம் 2 பேருக்கும் ஒரே திதி சூன்யம் வரக்கூடாது. அதே மாதிரி யோகமும் பார்த்தீங்கன்னா, நாம யோகத்துல இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போம், ஞாபக யோகத்துல அவயோகி சௌபாக்கியம் சாத்தியம் எடுத்துக்குமே. இதை எடுத்தீங்கன்னா இதுக்கு அவயோகி குருவா வந்துடுவாரு. இப்ப 2 பேருக்குமே அவயோகி குருவா வந்து அந்த சார்ட்ல 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டார்னா இவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ அதனால நம்ம யோகம் அப்படின்னு இணைக்கும் போது அந்த 2 நாம யோகத்தை இணைக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதனோட அதிபதிகள் யாரு, அந்த அதிபதிகள் அட்லீஸ்ட் ஒருத்தர் சார்ட்லயாவது நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்துங்க. அது நல்லா இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அடுத்த சார்ட்டை இணைக்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ ஒருத்தர் குழந்தை இல்லை 5ஆம் பாவம் கெட்டு இருக்கு, நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்த குழந்தை வழுத்த சார்ட்டை தான் போடுவோம்னு சொல்லுவேன். அதுக்கு தான் இந்த ரூல். அது சிம்பிளான ரூல், அவ்வளவுதான். ஸோ அந்த ரூலை நீங்க யோகத்திலையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, இன்னொரு அடுத்து வந்து கரணம். ஓகே, அசுவநாம யோகத்துக்கு அசுவநாம யோகம் முடிஞ்ச வரைக்கும் இணைக்காதீங்க. மற்ற கிரக பொருத்தம் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா ஓகே நம்ம இணைக்கலாம். இல்லாட்டி அசுபநாம யோகத்துக்கு அசுபநாம யோகம் இணைக்காதீங்க. அதே மாதிரி கரணமும் அதே மாதிரி தான். அசுப கரணங்களுக்கு அசுப கரணங்கள் இணைக்காதீங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி பீரியட்ல தான் இந்த 4 கரணங்கள் அசுப கரணங்கள் வரும். நம்ம கொஞ்சம் மாற்றி பார்த்துக்கிறது நல்லது. அது இல்லாமல் விஷ்டிகரணம் வரும்போது மற்ற அசுப கரணங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். இது வந்து சிம்பிளான 4 கான்செப்ட். இந்த 4ஐயும் பார்த்துக்கிட்டு இதுக்கு ஒரு மார்க்கை போட்டு வச்சுங்க. மார்க்கை போட்டு இப்போ 2 சார்ட்லயும் 4 நல்லா இருக்குன்னா ஓகே. இப்போ 4ல் 3 நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம ஓகேன்னு சொல்லிக்கலாம். 4ல் 2 தான் நல்லா இருக்குன்னா இதை நம்ம கடைசியில டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்து வச்சுருங்க. சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்றேன், லக்ன பொருத்தம் பார்க்குறேன். நம்மளோட சார்ட்ல பார்த்தீங்கன்னா முதல்ல 5 விதிகள் தான். லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், ஆயுள், அதுக்கப்புறம் செவ்வாய் பலமா பலவீனமான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் திரிகோண பாவங்களை பார்க்குறோம். இது 5 தான் பார்க்குறோம். முதல்ல லக்ன பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லக்ன பொருத்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சொல்லக்கூடிய கான்செப்ட் 5-9 சொல்லுவாங்க, 3-11 சொல்லுவாங்க, இல்லையா. நம்மளோட கான்செப்ட்ல என்ன சொல்ல வரேன்னா 2-12 சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 2-12. ஏன் இந்த 2-12 4-10 6-8 இதை இணைக்கலாம்னு சொல்றோம். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, ஏன் 2-12 4-10 6-8? இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், ஒருத்தருக்கு திருமண பொருத்தம் போடும்போது ராசி கட்டத்திலேயோ இல்ல நட்சத்திரமோ ராசி கட்டமோ இல்ல லக்னமோ பார்த்தீங்கன்னா 6 கட்டத்துக்கு மேல இருந்தாலே 10 பொருத்தங்கள்ல 5 பொருத்தம் வந்துருதுன்னு சொல்றோமா. 10 பொருத்தங்கள் ஈஸியா 5 பொருத்தம் வந்துடும். அதாவது 6 கட்டத்துக்கு மேல இருந்ததுன்னா. அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 13 நட்சத்திரத்துக்கு மேல இருந்ததுன்னா அது வந்து பொருத்தம் வந்துடுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த கான்செப்ட் தான் இங்க சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 2-12 4-10 6-8. ஓகே, பாதகமா இல்லாத பட்சத்துல 5-9 ஓகே. பாதகமா இல்லாத பட்சத்துல
3, 11 ஓகே. பாதகமா இல்லாத பட்சத்துல 7, 7 ஓகே. இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். லக்னத்தை நீங்க பார்க்கணும்னா ஓகே. இப்ப 2, 12ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த 2, 12ல என்ன நம்ம இணைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ன்றது பெண்ணா இருக்கணும், 12ன்றது ஆணா இருக்கணும். அதாவது பெண் முன்னாடியும் ஆண் பின்னாடியும் இருக்கணும். இப்ப நம்ம காலபுருஷ தத்துவத்தை எடுத்துப்போமே, மேஷம் தான் ஆண் இல்லையா, ரிஷபம்ன்றது பெண்ணு. சோ ஒருத்தருக்கு ஆணு பெண்ணு. அதே மாதிரி மிதுன லக்னம் எடுத்துக்கிட்டா மிதுனம் பெண்ணு, ரிஷபம் ஆண். இது வந்து பெஸ்ட் டைப் ஆஃப் பொருத்தம். இதுல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இது வராது. ஒருத்தருக்கு வந்து ஆண் முன்னாடியும் பெண், அதாவது ஆண் மிதுனமும் பெண் ரிஷபமும் வரும். இது வந்து நம்ம ஓகே அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது அம்சத்துல போய் பாக்குறோம். அம்சத்துல இவங்க எப்படி இருக்காங்க, அம்சத்துல வந்து 6, 8 இருக்காங்களா, அம்சத்துல கெட்டு போயிருக்காங்களா, அம்சத்துல 6, 8 இருக்கான்னு பாக்குறோம். அம்சத்துல 6, 8 இல்லைன்னா இது வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிருக்கோம். ஓகே. இதுல 4, 10ன்னு வரும்போது இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. வைநாசிக பாதம் அதுல வரும். அது 22வது நட்சத்திரம் அதுல வரும். அது 24 வைநாசிகம் சொல்லுவோம் இல்லையா? அந்த வைநாசிக நட்சத்திரத்தை இணைக்கலாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். 22வது நட்சத்திரம் பொதுவா பாத்தீங்கன்னா 4ன்னு வரும் இல்லையா? அந்த 4 இணைக்கலாம் தான் நம்ம சொல்றோம். ஆனா இங்க வைநாசிக பாதமா இருந்தா மட்டும் இணைக்க கூடாது. அதாவது லக்ன புள்ளியா இருந்தாலும் ராசி நாதனா இருந்தாலும் அந்த வைநாசிக புள்ளியில வைநாசிக பாதத்துல அந்த கிரகம் இருந்தா, லக்ன புள்ளி இருந்தா அதை இணைக்க கூடாது. அதை மட்டும் பார்க்கணும். ஓகே. 6, 8 இருந்ததுன்னா என்ன சொல்றோம்? இங்க 2, 12, 4, 10ன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா சின்ன நம்பர் பெண்ணு, பெரிய நம்பர் ஆணுன்னு எடுத்துங்க. ஸோ ஈஸியா புரியும் நமக்கு. ஓகே. இப்போ 6, 8ன்னு எடுத்துக்கோம். 6, 8 நிறைய இடத்துல இணைக்க மாட்டாங்க, சஷ்டாசகமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா 6, 8ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுபசஷ்டாசகம்னு ஒண்ணு வச்சு நம்ம வந்து இணைக்கலாம்னு வருது இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு விளக்கு கொடுக்கும்போது மற்ற எங்களுக்கெல்லாம் விளக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 6, 8 பொதுவா இணைச்சிடலாம். ஆனா அம்சத்துல இது 6, 8 வரக்கூடாது. ராசியில 6, 8 வந்து அம்சத்துல 6, 8 இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். அதாவது லக்னம் எப்படி பொருத்துறோம் அப்படின்னா, 2, 12, 4, 10, 6, 8 ஓகே. பாதகமா இல்லாத பட்சத்துல 3, 11, 5, 9, 7, 7 எப்படி நம்ம இணைச்சிடலாம். இங்க 4, 10 இணைக்கும் போது என்ன பார்க்கணும், அது வைநாசிக பாதமான்னு பார்க்கணும். பொதுவா இப்ப எடுத்துங்க, ஒரு கடக லக்னம், கடக லக்னம் இல்ல, ஓகே, கடக லக்னம் எடுத்துங்க. புள்ளி வந்து இதுல இருக்குன்னு எடுத்துங்க. இதுல புனர்பூசத்துல இருக்கு. ஓகே. அது கன்னி லக்னம் புள்ளி வந்து இதுல அஸ்தத்துல இருக்குன்னு வச்சுங்க. பெண் வந்து அஸ்தம், கடக கன்னிக லக்னம், பையன் வந்து கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 22வது நட்சத்திரத்துல அது வந்து விடும். புனர்பூசன்றது அஸ்தத்துக்கு 22வதுல வந்து விடும். ஆனா இந்த இடத்துல வைநாசிக புள்ளி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது வராது. ஸோ வைநாசிக புள்ளின்றது ஒரு சார்ட் இருக்கு. அந்த சார்ட்டை வேணா நான் ஷேர் பண்றேன், அதை பார்த்துக்குங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஈஸியா வைநாசிக புள்ளியை பார்த்துட்டு நம்ம 4, 10 இருந்ததுன்னா போயிடலாம். 6, 8 இருந்ததுன்னா, ராசியில் 6, 8 இருந்ததுன்னா அம்சத்துல 6, 8 இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் சிம்பிளான ரூல். ஓகே. இதுதான் நம்ம பொருத்தம் பார்க்கக்கூடிய, லக்ன பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு விதி. ஓகே. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்து நம்ம என்ன ரூலுக்கு போயிடலாம், ராசி பொருத்தத்துக்கு போயிடலாம். ராசி பொருத்தம் எப்படி பார்க்கறது அப்படின்னு பாருங்க. நம்ம இதுக்கு என்ன சொல்றோமோ, ரூல் என்ன சொல்றோமோ அதே தான் இங்க ராசிக்கும். ராசி பொருத்தம் என்ன சொல்றோம், லக்ன பொருத்தம் என்ன சொல்றோம், 2, 12, 4, 10, 6, 8 பாதகமா இல்லாத பட்சத்துல 3, 11, 5, 9, 7, 7. ராசிக்கும் அதே கான்செப்ட் தான். 2, 12, 4, 10, 6, 8 பாதகமா இல்லாத பட்சத்துல 3, 11, 5, 7, 5, 9 அதுக்கப்புறம் 7, 7 அப்படின்னு நினைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப பாருங்க, சிம்ம ராசின்னு எடுத்துங்க. அதுக்கு கன்னி ராசியை இணைக்கலாம். ஆனா மேஷ ராசிக்கு சிம்ம ராசியை இணைக்கக்கூடாது. மேஷத்துக்கு சிம்மத்துக்கு மேஷம் பாதகம் இல்லையா, இணைக்கக்கூடாது. அதே மாதிரி துலாத்துக்கு சிம்மம் பாதகம், அது 3, 11 வரும், அதை இணைக்கக்கூடாது. அதே மாதிரி மகரத்துக்கு விருச்சிகம் பாதகமா வரும், 3, 11 வரும். ஸோ இதை இணைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பாதகமா வந்ததுன்னா 5, 9 இல்லை, 3, 11 இல்லை, 7, 7 இல்லை. உபயலக்னத்துக்கு உபயலக்னத்தை இணைக்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இணைக்கணும். ஓகே. சில நேரங்கள்ல இந்த மாதிரி பாதகமா வந்துருது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு 50% மார்க் கொடுத்து வைங்க. பின்னாடி பார்க்கும்போது அதை நம்ம மற்ற கிரக பொருத்தங்கள்லாம் இருந்ததுன்னா நல்லதுன்னு எடுத்துக்கலாம். இதுல தாராபலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல தாராபலன், நம்ம தாராபலன் என்ன சொல்றோம்,
பொதுவாக வந்து ஒன்றாவது இணைக்கக்கூடாது, 3 இணைக்கக்கூடாது, 5 இணைக்கக்கூடாது, 7 இணைக்கக்கூடாது. அவ்வளோதான். 1, 5, 3, 7 இணைக்கக்கூடாது. 2, 4, 6, 8, 9 இணைக்கலாம் அப்படிங்கிறத கான்செப்ட் இருக்கு. ஓகே, இதை தாராபலனை பார்த்துக்குங்க. அது தாராபலனுக்கு ஏற்ற மாதிரி பொதுவாக நம்ம இணைக்கிறது நல்லது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகலக்னம் ராசி இணைக்கலாமான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் பொதுவாக இப்போதைக்கு சொல்லிடுறேன். பின்னாடி வேற சான்ஸ் கிடைக்கும் போது வேற ஒரு மீட்டிங்ல நம்ம அதை இன்னும் டீட்டெயில்டாக அதை பார்க்கலாம். ஏகலக்னம் ஏக ராசின்றதை இணைக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. பொதுவாக இது வந்து பிரச்சனைகளை கொடுத்ததுன்னு பார்க்க முடியுது. அப்படி இல்லாத பட்சத்தில் மற்ற விதிவிலக்குகள்லாம் இருக்கான்றதை பார்க்கலாம். நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு நாள் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ஓகே, இதுதான் ராசி பொருத்தம், லக்ன பொருத்தம், சிம்பிளா சொல்றதுதான். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுள் பொருத்தம் பார்க்குறோம். ஆயுள் பொருத்தம் பார்க்குறோம். ஆயுள் பொருத்தம் வந்து சிம்பிளா பார்க்கணும்னா எப்படி பார்க்குறோம்? ஒன்றும் இல்லை, 2 பேருக்குமே குரு, சுக்கிரன், புதன் 3 பேரும் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும். வேற எதுவும் நீங்க பார்க்க வேண்டாம். 2 பேருக்குமே குரு, சுக்கிரன், புதன் 3 பேருமே நல்லா இருக்காங்களா? நான் எடுத்தோன்னே இந்த 3 மட்டும்தான் பார்ப்பேன். இந்த 3ல 2 பாயிண்ட் 2 பேருக்குமே வந்துச்சுன்னா மற்ற எதையுமே பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு டிக்கெட் அடிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடுவேன். இதுல ஒருத்தருக்கு 1 மட்டும்தான் நல்லா இருக்கு, இன்னொருத்தருக்கு 1 மட்டும்தான் நல்லா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல 1ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், ஆயுள் காரகன் சனி, 8ஆம் அதிபதி, இந்த மற்ற காரணிகளை பார்க்குறேன். அதாவது 1ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், சனி, 8ஆம் அதிபதி, ஆயுள் காரகன் சனி, 8ஆம் அதிபதி, இந்த 5 மொத்தம் ஆயுள் பாவம்ன்றது 8 இல்லையா? 8க்கு 8 காரணி. 8 காரணியில குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரும் நல்லா இருக்காங்களான்னு பார்க்குறோம். இவங்க நல்லா இருந்தாங்கன்னா இதை நம்ம வந்து அடுத்த இதுக்கு போயிடலாம். நல்லா இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளா பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுல லக்னம் நல்லா இருக்கா, 2 பேருக்கும் லக்னம் நல்லா இருக்கா. லக்னம்ல அதாவது இங்க வந்து லக்னாதிபதி நல்லா இருக்காரா, லக்னம் எப்படி இருக்கு, அதை எதையுமே பார்க்கலாங்க. லக்னத்துல பாவ கிரகம் இருந்ததுன்னா அது மைனஸ் பாயிண்ட், லக்னத்துல சுபர் கிரகம் இருந்ததுன்னா அது பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி 8ல பாவ கிரகம் இருந்ததுன்னா மைனஸ் பாயிண்ட், 8ல சுப கிரகம் இருந்ததுன்னா மைனஸ் பாயிண்ட், சாரி பிளஸ் பாயிண்ட். பாவ கிரகம் தான் மைனஸ், சுபம்னா பிளஸ். அதே மாதிரி 10ஆம் இடத்துல பாவ கிரகம் இருந்ததுன்னா மைனஸ், சுப கிரகம் இருந்ததுன்னா பிளஸ். இவ்வளவுதான் சிம்பிளா பார்க்கும். அதுக்கப்புறம் ஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அவரு வந்து நல்லா இருக்கணும். அவரு நல்லா இல்லைன்னா ஆயுள் காரகன் சனி நல்லா இருக்கும். இது எல்லாம் 8 காரணியை பார்க்குறோம். இந்த 8 காரணியில 2 பேருக்குமே 2, 2 இல்ல 2, 3 அப்படின்னு வந்தாலே போதும், ஆயுள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப டீப்பா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டீப்பா பார்க்க தெரிஞ்சவங்க பார்த்துக்குங்க. பட் சிம்பிளா பார்க்கணும்னா இதை மட்டும் பார்த்தா போதும். இவ்வளவுதான் நம்ம கான்செப்ட். இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம லக்ன பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், ராசி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கு அடுத்தது நான் வந்து மற்ற கான்செப்ட் போனோம்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும். அதனால நான் இப்ப இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன்னா, எப்போது திருமணம் செய்யக்கூடாது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணக்கூடிய தவறுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதகம் நல்லா இருக்கும் ஆனா திருமணம் செய்யக்கூடாத பீரியட்ல இவங்க திருமணம் செஞ்சிருவாங்க. அதனால அதை செய்யக்கூடாது, எப்போ திருமணம் செய்யக்கூடாதுன்றத அந்த ரூலையும் இங்க சொல்லிடலாம். அப்படிங்கிறதுனால அதையும் நீங்க எடுத்துக்கோங்க. சிம்பிளான ரூல் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம திருமணம் செய்யணும்னா என்ன சொல்றோம்? தசா நடத்தக்கூடிய கிரகம், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் பார்க்குறோம். புத்தி நடத்தக்கூடிய கிரகம் தான் திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா? தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் வீடு கொடுத்தவங்க கெடாம இருக்கணும். இப்ப தசாநாதனுக்கு கெட்டு போயிருக்கு, ஓகே, இது வந்து சுக்கிர தசையோ இல்ல ரகு தசையோ இல்ல சனி தசையோ நடக்குது, அவருக்கு வீடு கொடுத்தவர் கெட்டு போயிட்டாரு. ஓகே, அந்த 20 வருஷம் பண்ணாம இருப்பான், 18 வருஷம் பண்ணாம இருப்பான், அந்த கேள்வி எல்லாம் வரும் இல்லையா? அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவர் கெடாமல் இருக்காங்களான்னு பாருங்க. புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவர் கெட்டிருந்தாருன்னா அந்த புத்தியில பண்ணாதீங்க. சிம்பிளான விஷயம். தசாநாதன் புத்திநாதன் பார்க்குறோம். தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவர் கெடாம இருக்கணுமா? ஓகே, தசா பெரிய தசா, அதை நம்ம பார்க்க முடியாது. புத்திநாதன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அந்த புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவர் கெடாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் அந்த பீரியட்ல திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது 7ஆம் அதிபதி நீசம் அஸ்தங்கமாகி சுயதசை சுய புத்தி இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் நீசமாகி சுயதசை சுய புத்தி இருக்கக்கூடாது. இது 2வது வீடு. முதல்ல மறுபடியும் சொல்லிடுறேன், தசாநாதன் புத்திநாதன் வீடு கொடுத்தவங்க கெடாம இருக்கணும். அப்படி கெடாம புத்திநாதனுக்கு அட்லீஸ்ட் புத்திநாதன் கெடாம இருக்கிறதுனா நம்ம திருமணத்துக்கு ஓகே சொல்லி போயிடலாம். அட்லீஸ்ட் புத்திநாதன் கெட்டிருந்தாருன்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு கெட்டிருந்தா கூட
அந்த பீரியட் அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த பீரியட்ல பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது பாருங்க. 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் நீசமாக கூடாது. அப்படி ஆயிருந்ததுன்னா சுயதசை சுய புத்தியில திருமணம் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிளான. இதுக்கு அடுத்தது 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் நீசமாயி புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நீசம் அஸ்தமா இருந்ததுன்னா பண்ணக்கூடாது. 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் நீசமாயி அது புத்தி நடந்தது. இப்ப வேற ஒரு தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குது, 7ஆம் அதிபதி செவ்வாயா இருப்பாரு இல்லையா? அந்த செவ்வாய் இருக்கிற பீரியட்ல ஓகே, நமக்கு இந்த செவ்வாய் நீசமோ அஸ்தங்கம் ஆயிருந்ததுன்னா பண்ணக்கூடாது. இல்லாட்டி நம்ம தாராளமா பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, 7ஆம் அதிபதி கோச்சாரத்துல நீசம் அஸ்தங்கம் ஆகக்கூடாது. அந்த நேரத்திலையும் பண்ணாதீங்க. 4 ரூல் சொல்லிட்டோம் எப்ப திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இப்ப 5வது ரூல் சொல்லிடுறேன். அதாவது அம்சத்துல தசா நடத்தக்கூடிய கிரகம் அம்சத்தில் 3-8 இருக்கக்கூடாது. தசா நடத்தக்கூடிய கிரகம் அம்சத்துல 3-8 இருக்கக்கூடாது. சார், நம்ம அடுத்த கேள்வி வரும், தசா நல்ல பெரிய தசா இல்லையா, அது அம்சத்துல 3 இருக்கு இல்ல 8 இருக்கு, இது எப்படி நம்ம அந்த 20 வருஷம் பண்ணாம இருக்கோம்? சிம்பிளா இங்க புத்தி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இங்க புத்தி எடுத்துங்க. அம்சத்துல புத்திநாதன் தசாநாதன் இருக்கக்கூடாதுன்றது ரூலு. அதுக்கு அடுத்தது அந்த புத்திநாதன் 3-8 இருக்கக்கூடாது. 3-8 இருக்கும்போது அந்த பீரியட்ல நம்ம திருமணம் பண்ணோம்னா இந்த திருமணங்கள் விலகி போகுது, பிரிவினையை ஏற்படுத்துதுன்றதை பார்க்க முடியுது. 8 இருக்கும்போது அது விபத்தை கொடுக்குது, கண்டத்தை கொடுக்குது, ஆயுள் குற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 8 இருந்ததுன்னா ஆயுள் குற்றம், விபத்து, கண்டம் வருது. 3 இருந்ததுன்னா உங்களை பிரிச்சு விட்டுருது. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். அதே மாதிரி தசா நடத்தக்கூடிய கிரகம் ராசியிலேயோ இல்ல அம்சத்திலேயோ 6-8 இருக்கக்கூடாது. தசா நடத்தக்கூடிய கிரகம் தசாநாதன் புத்திநாதன் எடுத்துங்க. இது அம்சத்திலேயோ ராசியிலேயோ இல்ல அம்சத்திலேயோ இல்ல கோச்சாரத்துல அவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய பீரியட்ல 6-8 இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா அந்த பீரியடை தள்ளி போட்டுட்டு பண்ணுங்க. இவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். ஸோ முதல்ல இருந்து மறுபடியும் ரிப்பீட் பண்றா பாத்துக்குங்க. ஒண்ணு தசாநாதன் புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவங்க கெடாம இருக்கணும். 2வது 7ஆம் அதிபதி அஸ்தங்க நீசமாகி சுயதசை சுய புத்தி இல்லாம இருக்கணும். அடுத்தது 3வது 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் நீசமாகி புத்தி நடத்தக்கூடாது. அடுத்தது 7ஆம் அதிபதி கோச்சாரத்துல நீசம் அஸ்தங்கம் ஆகக்கூடாது. அம்சத்துல 3-8 இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தக்கூடாது. 3 இருந்து பண்ணுச்சுன்னா பிரிவினையை கொடுக்குது. 8 இருந்து பண்ணுச்சுன்னா கண்டத்தையோ விபத்தையோ ஆயுள் குற்றத்தையோ கொடுத்துருது அப்படிங்கிறத பாக்குறோம். 6வது ரூலு ராசியில 6-8 இருக்கக்கூடாது. அடுத்து 7 அம்சத்துல 6-8 இருக்கக்கூடாது. கோச்சாரத்துல திருமணம் பண்ற நாள் அன்னைக்கு, திருமணம் பண்ணக்கூடிய நாள் அன்னைக்கு 6-8 இருக்கக்கூடாது. இவ்வளவுதான், சிம்பிளான ரூல். ஓகே, இதுக்கு அடுத்தது 9வது பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தருக்கு திதிசூன்ய ராசி இருக்கு இல்லையா, அது முகூர்த்த லக்னமா வரக்கூடாது. 2 பேர்ல முக்கியமா பெண்ணுக்கு, அதாவது ஆணோட திதிசூன்ய லக்னத்துக்கு வருதுன்னா கூட பெண்ணோட திதிசூன்ய ராசி பெண் அன்னைக்கு முகூர்த்த லக்னமா வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா பாத்துக்குங்க. அதே மாதிரி பெண்ணோட 7ஆம் அதிபதி திதிசூன்ய ராசியில அமர்ந்த நாளா அது இருக்கக்கூடாது. இது 10வது ரூல். அதுக்கடுத்து சிம்பிளா இன்னொன்னு பார்க்கணும்னா, காலப்பகை புத்தியிலையும் வேதகன் புத்தியிலையும் திருமணம் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான், சிம்பிளான ரூல். மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், ஞாபகப்படுத்திங்க. தசாநாதன் புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவங்க கெடாம இருக்கணும். 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் நீசம் அடைஞ்சு சுயதசை சுய புத்தி நடத்தாம இருக்கணும். அடுத்தது 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் நீசமாகி புத்தி நடத்தாம இருக்கணும். 7ஆம் அதிபதி கோச்சாரத்துல நீசம் அஸ்தங்கம் ஆகாம இருக்கணும். அம்சத்துல 3-8 இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தாம இருக்கணும். 3 இருந்ததுன்னா பிரிவினை வருது, 8 இருந்ததுன்னா கண்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகே, அடுத்தது ராசியில தசாநாதன் புத்திநாதன் 6-8 இருக்கக்கூடாது. அம்சத்துல 6-8 இருக்கக்கூடாது. கோச்சார திருமணம் பண்ற அன்னைக்கு கோச்சாரத்துல 6-8 இருக்கக்கூடாது. அடுத்தது திதிசூன்ய ராசி, பெண்ணோட திதிசூன்ய ராசி லக்னமா வரக்கூடாது. அப்புறம் கோச்சாரத்துல 7ஆம் அதிபதி திதிசூன்ய ராசியில இருக்கக்கூடாது. அதாவது திருமணம் பண்ற அன்னைக்கு அந்த பெண்ணோட 7ஆம் அதிபதி திதிசூன்யத்துல இருக்கக்கூடாது. இதுக்கு அடுத்தது காலப்பகை தசையில காலப்பகை புத்தி தசா புத்தி நடத்தும் போது ஒவ்வொரு தசைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காலப்பகையும் கொடுத்துருப்பாங்க. சூரியனுக்கு சுக்கிரன் காலப்பகைன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செவ்வாய்க்கு சனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சனிக்கு செவ்வாய்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி காலப்பகை தசையில பண்ணக்கூடாது. வேதகன் புத்தியிலையும் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். இந்த பீரியட்ல திருமணம் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா இதுவே போதும் அப்படிங்கறது இங்க நம்ம கிளியரா இங்க ரெக்கார்ட் பண்றோம்.
ஸோ நம்ம இப்போ பார்த்த ரூல்ல பார்த்தீங்கன்னா லக்னம் எப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ராசி எப்படி இருக்கணும், நட்சத்திரம் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் ஆயுள் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது என்ன, எந்த பீரியட்ல திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே ஓகே. அடுத்து இன்னொரு கான்செப்ட் இங்க சொல்லிடுறேன். என்ன கான்செப்ட், இப்ப யாருக்கு தன்னை விட குறைந்த ஸ்டேட்டஸ் உள்ள கலத்திரத்தை இணைக்கணும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களை கல்யாணம் பண்ணுங்க, இல்லை இவங்களுக்கு வயசு உள்ளவங்களை கல்யாணம் பண்ணுங்க, இல்லை இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள், அதாவது ஜாதி மாதிரி பண்ணுங்க, மொழி மாதிரி பண்ணுங்க, மதம் மாதிரி பண்ணுங்க. ஹலோ சார், கொஞ்சம் மியூட் போட்டுங்க சார். ஜாதி மாதிரி பண்ணுங்க, மொழி மாதிரி பண்ணுங்க, மதம் மாதிரி பண்ணுங்கலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி யாருக்கெல்லாம் சொல்லணும். பொதுவா 8ஆம் இடத்துல சனி சம்பந்தப்பட்டாருன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த ரூலை சிம்பிளா சொல்லிடுங்க. ஓகே. ஸ்டேட்டஸ் கம்மி அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லா விதத்துலையும் பார்க்கலாம். ஒன்று, படிப்பு கம்மி, பையன் வந்து பிஎஸ்சி தான் படிச்சிருக்கான், பொண்ணு வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கு, இல்லை எம்பிஏ படிச்சிருக்கு. ஸோ இது வந்து படிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, இது வந்து ஓகே. இல்லை பையனுக்கு திருமணம் நிச்சயமாகி நின்று போயிடுச்சு, அந்த பையனை கட்டலாம். இல்லை மதம் மாறி இருக்கலாம், இல்லை மொழி மாறி இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு வந்து தமிழ்நாடாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு கர்நாடகாவாக இருக்கலாம், இல்லை கேரளாவாக இருக்கலாம். அந்த மாதிரி மொழி மாறலாம், மதம் மாறலாம், மொழி மாறலாம், இல்லை ஜாதி மாறலாம், இல்லை ரெண்டாம் திருமணமாகவும் வரலாம். தோஷ கலத்திரத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அமைக்கும் போது இது வந்து நல்லாவே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எந்த தோஷ கலத்திரம் நம்ம என்ன சொல்றோம், 8ஆம் இடத்துல சனி சம்பந்தப்பட்டால், பொதுவா பாத்தீங்கன்னா மிதுன லக்னம், கடக லக்னம், இது ரெண்டுக்குமே 8ஆம் இடத்துல சனி வந்துருவார். 8ஆம் அதிபதியா சனி வந்துருவார் இல்லையா. இவங்க 2 பேருக்குமே ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் உள்ள ஒரு பெண்ணையோ பையனையோ நம்ம பார்த்து திருமணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கு. வித்தியாசம்ன்றது பாத்தீங்கன்னா படிப்புல இருக்கலாம், மொழியில இருக்கலாம், மதத்துல இருக்கலாம், இல்ல ஒருத்தர் நல்ல உயரம், ஒருத்தர் நல்ல கொஞ்சம் குள்ளம், அதாவது அந்த வித்தியாசத்தை பார்த்து திருமண காலத்துல, திருமண பீரியட்ல இல்லை அதுக்கப்புறமும் மக்கள் பேசக்கூடிய ஒரு வித்தியாசமா இருக்கணும். அது தெரியும் போது பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள தோஷங்கள் சுத்தமா விலகி போயிடுது, இவங்களோட லைஃப் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே. ஸோ நான் சொன்ன மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். யாருக்கு தன்னை விட குறைந்த ஸ்டேட்டஸ் உள்ள கலத்திரத்தை இணைக்கணும் அப்படின்னா, எங்கெல்லாம் 8ஆம் இடத்துல சனி சம்பந்தப்படுறாரோ, அதாவது மிதுன லக்னம், கடக லக்னம் சொல்லிடும். இது இல்லாம 8ல சனி இருந்தா, எந்த லக்னமா இருந்தாலும் 8ல சனி இருந்தா, இல்லை எந்த லக்னமா இருந்தாலும் 8ஆம் இடத்த சனி பார்த்தா, இவங்க எல்லாருக்குமே நீங்க கண்டிப்பா இந்த விதிகளை சொல்லிடலாம். சிம்பிளான விதி தான். ஒருத்தர் நெட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், ஒருத்தர் நல்ல கருப்பா இருக்கலாம், ஒருத்தர் சிவப்பா இருக்கலாம், இல்ல மொழி மாறி இருக்கலாம், மதம் மாறி இருக்கலாம், இல்ல அவங்களுக்குள்ள 2ஆம் திருமணமா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசத்தை உள்ள கொண்டு வருங்க. இதுல வித்தியாசம் தெரியாத வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிப்பு மட்டும் வெளியில தெரியாது, மற்ற எல்லாமே தெரிஞ்சிடும். என்ன பண்ணீங்க, இப்ப ஏதாவது ஃபிளெக்ஸ் போர்டு வைக்கிறோம் இல்ல பத்திரிக்கை அடிக்கிறோம் இல்லையா, படிப்பை வந்து பத்திரிகையில போட்டுருங்க. போடும்போது எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம் தெரியுமா, அவங்க புரணி பேசுறாங்க, அந்த புரணி பேசுறது எனக்கு வரக்கூடிய பாதகத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுக்கு இந்த பாம்பு ஸ்டோரி, அரசன் பாம்பு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்மளை பத்தி ஒருத்தர் புரணி பேசுனாங்க, அது இல்லாத புரணி, வேண்டாத புரணியா இருந்ததுன்னா நம்ம பாவங்கள் அவங்களுக்கு போயிடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இங்க. நம்மளை பத்தி ஒருத்தர் புரணி பேசுனாங்கன்னா நமக்குள்ள தோஷங்கள் போயிடுது. ஸோ இது சிம்பிளா இந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு பண்ணீங்க, இந்த திருமணத்தை இப்படி அமைச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியா திருமணம் அமையுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே. இது இல்லாம இளமையில் திருமணம் யாருக்கு, நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்க. அப்படி இல்லைன்னா இளமையில் திருமணம் யாருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். இதையும் முடிச்சுட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். சிம்பிளா இளமையில் திருமணம் யாருக்கு அப்படின்னா, எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம். எந்த லக்னமா இருந்து அதுல சுக்கிரன் 11, 12, 1, 2, இன்னொரு வாட்டி சொல்றேன், சுக்கிரன் 11, 12, 1, 2, 3 பிளஸ் 5ஆம் இடம், இந்த 6 இடத்துல சுக்கிரன் இருந்து அஸ்தங்கமாகாம, நீசமாகாம, கிரகண தோஷத்துல இல்லாம இருந்தால்
அதாவது ராகு கேதுவால பாதிக்கப்படாம இருந்து சுக்கிரனால சூரியனால அஸ்தங்கம் அடையாம இருந்ததுன்னா இவங்களுக்கு அது இல்லாம குரு 7ஆம் இடத்தையோ 7ஆம் அதிபதியோ பார்க்கணும். குரு 7ஆம் இடத்தையோ 7ஆம் அதிபதியோ பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கிறத பார்க்க முடியுது. சீக்கிரம் திருமணம்னா என்ன சொல்றோம்? இப்ப இந்த காலகட்டத்துல 18 வயசுக்கு மேல 22 23 வயசுக்குள்ள நடக்கிறத பார்க்க முடியுது. இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். இதுக்கு குரு எங்கேருந்து பார்க்கலாம், எங்க பார்க்கலாம்ன்றது நான் யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்க, ஈஸியா தெரிஞ்சுக்கும். ஒரு 6 சார்ட் கொடுத்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குரு 6ஆம் இடத்துல பார்க்கலாமா? பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். 6ஆம் இடத்துலயும் பார்க்கலாம், 7ஆம் அதிபதியை பார்க்கணும், 7ஆம் இடத்தை பார்க்கணும். அவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். ஓகே. இன்னும் ஒரு விதிவிலக்குகள் இல்லை எந்த இடத்துல இருந்து பார்க்கலாம், என்ன சார்ட் ஒரு 4-5 சார்ட் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இவ்வளோதான் இன்னைக்கு சொன்ன கான்செப்ட். மறுபடியும் என்னென்ன சொன்னன்றதை ரிப்பீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதை முடிச்சதான் கேட்டுக்கலாம். ஒன்று லக்னம் பார்த்துருக்கோம். லக்னம் வந்து 2-12 இருக்கலாம், 4-10 இருக்கலாம், 6-8 இருக்கலாம், 4-10 பாதகம் இல்லாத பட்சத்தில் 3-11, 5-9, 7-7. ராசியும் அதே தான், எந்த இதுவும் இல்லை. ராசிக்கு நம்ம பார்த்துக்கிறோம், தாராபுரம் பார்த்துக்கிறோம். ஏகராசி சொல்றோம், ஆயில குரு சுக்கிரன் புதன் 3 பேரும் நல்லா இருந்தாங்கன்னா, 2 பேருக்குமே நல்லா இருந்தாங்கன்னா ஓகே, மற்ற எதுவுமே நீங்க பார்க்க வேணா, அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அப்படி இல்லாத பட்சத்துல ரெண்டு நல்லா இருக்கா, குரு புதன் நல்லா இருக்கு, இன்னொருத்தருக்கு நல்லா இல்லை, 2 நல்லா இருக்கா, 2 பாயிண்டாவது வருதான்னு பாருங்க. 2 பேருக்கு 2 பாயிண்ட் வந்தாலும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஒருத்தருக்கு 2 பாயிண்டோ 3 பாயிண்டோ வருது, அடுத்தவருக்கு 1 பாயிண்ட் தான் வருதுன்னா நீங்க அவங்களுக்கு மட்டும் மற்ற 8 விதிகளை பார்க்கலாம். என்ன பார்க்கணும்? லக்னம் நல்லா இருக்கணும், 8ஆம் இடம் நல்லா இருக்கணும், 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், ஆயுள்காரகன் சனி நல்லா இருக்கணும், 8ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், இந்த 5 காரணி நல்லா இருக்கணும். ஓகே, இது பார்த்துரும். இதுக்கப்புறம் எப்ப திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு 10-12 ரூல் பார்த்தோம். அந்த பீரியட்ல பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் யாருக்கு தன்னை விட குறைந்த கலத்திரம் ஸ்டேட்டஸ் உள்ள கலத்திரத்தை அமைக்கணும். 8ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்பட்டால் இந்த ரூலை நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். 8ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்பட்டதா பெண்ணுக்கு வந்து வயசு அதிகமாகவும் ஆணுக்கு வயசு கம்மியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் இளமையில் திருமணம் யாருக்குன்னா சுக்கிரன் வந்து 11, 12, 1, 2, 3 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து பாதிக்கப்படாமல், அஸ்தங்க நீசம் அடையாமல், ராகு கேதுவால பாதிக்கப்படாமல் இருந்து 7ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா, 7ஆம் அதிபதியை குரு பார்த்தாலும் திருமணம் இளமையில நடக்குது அப்படின்னு பார்க்க முடியும். ஓகே, இன்னைக்கு கான்செப்ட் இதுதான். இப்ப நம்ம அடுத்தது கேள்வி பதிலுக்கு போயிடலாம். ஓகே சார். வணக்கம் சாமிநாதன். வணக்கம் சார். வணக்கம். தயவு செய்து கொஞ்சம் நேரம் இருங்க, நன்றியுரை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா நன்றியுரை முடிச்சுட்டு பேசிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், இன்று நீங்க நடத்திய நிகழ்வு அப்படிங்கிறது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கேள்வி பதில் வரும்போது 1-2 கேள்விகள் கேட்டுக்கலாம். அதாவது திருப்பணம் பொருத்தத்துல வந்து பல நமக்கு வந்து விதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக இந்த உரையை நிகழ்த்தி உங்களுக்கு கோடான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கேள்வி கேட்கிறேன், கேளுங்க சார். ஐயா ஐயா சொல்லுங்க சார். நான் வந்து அட்மின் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார். ஐயா, நான் மதுரை மாவட்டம் சார், மேலூர்